படம் தாறுமாறா இருந்துச்சுங்க. இட்ஸ் கோனா பி பிக் பிளாக் பஸ்டர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. படம் அதாவது நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி வெறும் என்கவுண்டரை வச்சு நம்பி மட்டும் படம் இல்லை. செகண்ட் ஹாஃப் அதாவது ஒரு கம்ப்ளீட்லி இந்த சமூகத்துக்கு இப்போ தற்போது தேவையான ஒரு மெசேஜை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக சொல்லியிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி ஹேட்ஸ் ஆஃப் டு டிஜே ஞானவேல் சார். ஈச் அண்ட் எவ்ரி கேஸ்ட் டெய்லர் மேட் ரோல் ஃபார் ஈச் ஒன். அதாவது அவங்கள தவிர மீதி யாரையும் யோசிக்க முடியாத லெவலில் அவர் கேஸ்டிங்கில் ஆரம்பித்து தாறுமாறாக எடுத்ததுனால படம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது கம்ப்ளீட்லி ஃபேன் பாய் டிஜே ஞானவேல் சார், ரஜினி ஃபேன் பாய் டிஜே ஞானவேல் சாரோட படம் அந்த மாதிரி இருக்குது. அதாவது அவரோட ஜெய்பீம் டச்சும் இருக்குது, ஒரு ரஜினிசம் ஃபீல்டு மூமெண்ட்ஸாக இருக்குது. எனது ஜெயிலரோட தாறுமாறாக இருக்குங்க படம். ஏன்னா ஜெயிலரோட பயங்கரமாக ஓடும். நான் ஏன் எதிர்பார்க்குறேன்னா ஒரு பேன் இண்டியன் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. வெறும் ஆக்ஷனும் அவ்வளோ ஃபுல் ஆக்ஷன், கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்கேஜ் இதெல்லாமே வச்சுட்டு தலைவர் எலிமெண்ட்ஸில் எந்த குறையுமே இல்லை. ஒவ்வொரு 5 மினிட்ஸ்லேயும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் வச்சுட்டு ஆனால் படத்தோட கதையும் கண்டென்ட்டும் எங்கேயும் மிஸ் ஆகாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஸோ இட்ஸ் கோனா பி த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இன் தலைவர் ரஜினிகாந்த் கரியர். நம்ம வந்து அடுத்தது கூலி, ஜெயிலர் 2 அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தோம். இல்லை, குறி வச்சா ஏற விழணுன்ட்டு அவர் வேட்டையனில் விழ வச்சுட்டார். மியூசிக் அனிருத் தாறுமாறாக போட்டார். அதாவது சப்டிலாகவும் போட்டார், மாஸாகவும் போட்டார். அந்த டுவல் இதில் அதாவது சப்டில் மூமெண்ட்ஸில், இமோஷனல் மூமெண்ட்ஸில் அப்படி கொஞ்சம் டவுன் ஆனார். அதுக்கப்புறம் மாஸ் மூமெண்ட்ஸில் அப்படி ஏற்றிட்டு போனார். ஹேட்ஸ் ஆஃப். இட்ஸ் கோனா பி த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயர் அன்டவுட்டட்லி. எல்லாருமே ஷாக்கில் இருக்கோம்னு நம்ம எதிர்பார்த்து சரி ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ மாஸ் மூமெண்ட்ஸ் ஃபில்டாக இப்படி தலைவரிசம் ஃபீல்டு, ஹீரோயிசம் ஃபீல்டு ஃபிலிம் வித் அ ஒண்டர்ஃபுல் கண்டென்ட்டு இப்படி யாருமே எதிர்பார்க்கல இந்த படம். ஸோ எல்லாருமே ரொம்ப 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 எக்ஸைட்டட் அண்ட் இட்ஸ் கோனா பி த பிக் பிளாக் பஸ்டர் அன்டவுட்டட்லி. டிஎஸ்ஆ என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதே தான், அது ரெடியாக இருக்குது. திரும்ப சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரக்ஷனை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு என்னன்னா, ஓகே மலையாளத்துக்கு வந்துட்டு நம்மால் யார், ஃபஹத் ஃபாசில், ஹிந்திக்கு வந்து அமிதாப் பச்சன் சார், தெலுங்குக்கு வந்துட்டு நம்மளால் வில்லனை போட்டிங்க. சரி ஓகே ரைட்டு, ஒருத்தருக்கும் ஒரு மார்க்கெட்டை போட்டிங்க. இந்த ரக்ஷன் ஒருத்தர் இருந்தார், ஏன் அவரை நீங்கள்லாம் யூஸ் பண்ணலை? நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாமே. கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், நம்ம ஃபால்டஸில் கொண்டுருவாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஐயோ வச்சே அப்படின்ற மாதிரி. என்ன கேட்டால் வந்துட்டு இவங்களையும் அவங்க ட்ராவல் பண்ண வச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அதை ட்ராவல் பண்ண வைக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரக்ஷன் ரோலை வந்துட்டு வேறு யாரோ பண்ணிவிட்டு ஃபஹத் ஃபாசில் ரோலை ரச்சன் பண்ணி ஃபஹத் ஃபாசிலை வில்லனாக கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னுமே எல்லாம் வெயிட்டாக இருந்திருக்குமே, ஏன் அது நீங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்ற போது இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக தான் நான் கேட்டேன். ரக்ஷன் ப்ரோ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளே பாய் கேரக்டருக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளான ஒரு ஆள். ஏன் அது எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்று ஹெலிகாப்டர் லாஸ்ட் ஏறி வந்து கிளம்புவான். ஸோ அப்படின்ற போது நீங்கள் ஹெலிகாப்டர் தானே வர, ஸோ அப்படின்ற போது நீங்கள் ஹெலிகாப்டரில் போ. ரெண்டு பேருமே அந்த ஒரு கிளைமாக்ஸ் சீனில் ரெண்டு பேருமே ஹெலிகாப்டரில் போயிட்டு ஒரு ட்விஸ்ட்டு பண்ணால் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் தோணுச்சு. அது இன்னொன்று என்னென்னா, எனக்கு எல்லா இடத்துலையுமே அவர் மட்டுமே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அதுவுமே வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. ஏன்னா அவன் பல கோடி வச்சிருக்கிறான், ஒரு 25 கோடி வச்சிருக்க, மில்லியன் வச்சிருக்க. அவனுமே ஒரு 5 பேரை மட்டும் அடியால் அனுப்புகிறான். அதுவுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுவுமே நம்ப முடியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு என்னென்னா, இது அவன் அவ்வளோ ரியாலிட்டியாக பார்க்கும்போது அவன் அவ்வளோ கோடி வச்சுருக்கான், அவ்வளோ லட்சக்கணக்கில் ஒரு கோடி வச்சுருக்கான் அப்படின்னா அவனை தொடும்போது நீ வந்து எப்படி இருக்கணும். அதாவது இந்தியன் லெவலில், பிரதமர் லெவலில் உனக்கு அந்த பொலிட்டிஷியன் பவர் வந்து கொடுக்கணும். சிஎம் லெவல்லலாம் கொடுத்தாங்க. ஸோ அப்படின்ற போது அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல. இன்னுமே கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸை கொஞ்சம் நல்லா எலாபரேட் பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனால் அவரோட ஃபேன்ஸுக்கு இது பக்கவாக ட்ரீட்டாக இருக்கும், செம்ம ட்ரீட்டாக இருக்கும். என்னை பொறுத்தவரை அந்த சின்ன விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். எனக்கு அது ஆசையாக தான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தலைவர்கிட்ட. ஜெயிலரில் எப்படி வந்து மூணு இடத்துல வந்துட்டு 3 மாதிரி வித மாதிரி, ஒரு பக்கம் கேரளா சூப்பர் ஸ்டார், ஒரு பக்கம் மலையாள சூப்பர் ஸ்டார், ரெண்டுமே ஒன்று தானோ, ஒரு பக்கம் மலையாள சூப்பர் ஸ்டார், ஒரு பக்கம் கன்னடா சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை பிளான் பண்ணியிருக்காங்க, மஞ்சு வாரியர் வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது அவ்வளோ இதாக இல்லை. அந்த ஜான்சி ராணியா அந்த அக்கா அவங்களையுமே ரொம்ப டல்லாக தான் காமிச்சிருக்காங்க. பெருசாக வெயிட்டாக எதுவும் காமிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து தலைவருக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா மேபி கதை இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்திருக்கும். இல்லை, ரஜினி சார் மட்டும்தான் நிற்கிறாரு. அது ஏன்னா கதைக்களம் வந்து அவரை ஃபண்ட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணியே போகுது. ஏன்னா எங்கே போனாலும் இவர் மட்டுமே போகிறார். எனக்கு அது நம்பவே முடியல. எனக்கு அது ப்ராக்டிக்கலாக போகும்போது, ஏன்னா அவர் போலீஸ். ஸோ அப்படின்ற போது கண்டிப்பாக ஒரு படையாக கூட்டு போகணும்ல.
ஏன் அவங்க இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு, ஸ்டோரி எல்லாமே அருமையாக இருந்துச்சு. இப்போயும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ஒன்லி பாசிட்டிவ்லாம் சொல்லலை. நான் இப்போ பாரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை நான் எடுத்து சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எதில் மாஸ் கம்மியாக இருந்தேன் ட்ரெய்லரில் அதுதான் இப்போ சொன்னேன். எனக்கு எல்லாமே சிங்கிளாக வர மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுதுன்னு இப்போ தான் சொன்னேன் உங்ககிட்ட நான். அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்தது ட்ரெய்லர். இல்லை அது இருந்தனால தான் படமாச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு பூஸ்டப் ஆயிருக்கு. அனிருத்தும் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நான் ஆக்சுவலாக ரொம்ப ஜென்ரலான ஸ்டோரி தான். ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, அது எப்படி அவங்க ஒரு ஆஃபீஸர் வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பழி வாங்குறாங்க, ஒரு ரிவெஞ்ச் கதை தான். இதில் ஜெயிலரில் வந்துட்டு அவனோட மகனை வந்து கடத்தி வச்சுட்டு கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அவன் மகனை தேட போவான். ஸோ அது இந்த ரிவெஞ்சு டேக்கு அதில் கொஞ்சம் வில்லன் கொஞ்சம் நல்லா இருக்கனால அது இன்னும் கொஞ்சம் பீக் ஆயிடுச்சு. என்ன சார் அப்படின்ற அந்த வில்லன் இருந்தனால வந்துட்டு கொஞ்சம் பீக் ஆச்சு. இந்த இடத்துல அந்த வில்லன் இல்லாதனால கொஞ்சம் அந்த வெயிட் இல்லாதனால கொஞ்சம் லைட்டாக அந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை லேகெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்தோ அந்த கேரக்டரைசேஷன் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக அமிதாப் பச்சன் சார் வந்துட்டு அவருக்கு மட்டும்தான் மேபி அவர் ஹிந்தியில் சூப்பர் ஸ்டார்னால மேபி அவருக்கு ஈக்குவலாக கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை, அவர் கண்டென்ட் வச்சே ஆகணும் அப்படின்றனால வச்சுருக்காங்க. மேபி அது எனக்கு கொஞ்சம் இடிச்சிட்டே இருந்துச்சு. மற்றபடி படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா ரக்ஷன் சார் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ரக்ஷன் வந்து அந்த துல்கர் சல்மானோட படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. அவரை ஏன் நீங்கள் ஃபஹத் ஃபாசில் ரோலுக்கு போடலை அப்படின்றது எனக்கு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அஸ் அ ஃபேனாக இன்னும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னுமே பில்டப் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்றது கொஞ்சம். ஏன்னா ஒரு போலீஸ்ன்ற ஒரு ஆளு, நம்ம ஆளு இந்தியன் போலீஸு, நம்ம சூர்யா மாதிரி பார்ட் 1 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பில்டப் இருந்திருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படம் அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தெரியல பாருங்க. அதுவே இருந்தா இப்படி தான் இருந்துச்சு. மனசில் ஆயோ சாங் நல்லா ஆடிக்கிட்டே அவர் பண்ணாரு. பாவம் அவரால் முடிஞ்ச ஸ்டெப்பு போகிறாரு. ஆனால் இதே வந்து அவனை ஏதாவது சொல்லுவானுங்க, இப்படி தான் போடுறாரு. அவரால் என்ன முடியுமோ அது பண்ணுறாருப்பா. ப்ளீஸ் யாருமே நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. பாவம் நல்ல மனுஷன், சூப்பராக பண்ணியிருக்காரு. தலைவர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அது மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். படம் சூப்பர் ஹிட்டு, மாஸ் ஹிட்டு. கண்டிப்பாக எல்லா தேட்டரில் போய் பாருங்கள். மியூசிக் அதான் அந்த ஹண்டர் வண்டர் சாங்கு அந்த மாதிரி. அது ஆக்சுவலாக நான் நேற்று இந்த ஹண்டர் வண்டர் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஐயோ ஹண்டர் வண்டர்ரா, அது கொஞ்சம் ஒரு ரிப்பீட் மூலில் போயிட்டு இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நான் தரமான ஒரு படத்தை எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் மோரோவர் வந்துட்டு வேற என்ன, மஞ்சு வாரியர், அப்புறம் ஃபஹத் ஃபாசில், அப்புறம் வந்து ரித்திகா சிங். அவங்க வந்து அந்த பாக்ஸிங் இதை வந்து காமிச்சிருக்காங்க. இப்படி அடிச்சுட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ரக்ஷனை வச்சு எடுத்திருக்காங்க, மேபி அதை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லென்த்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, மேபி அது கொஞ்சம் எனக்கே பர்சனலாக ஹர்ட் ஆன மாதிரி இருக்குது. அது ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி வந்த படம் மாதிரி எதுலயோ இல்லை வேற மாதிரி பண்ணிருக்காங்க? இல்லை, ஜெயிலர்லேயும் போலீஸ் தான், இதுலேயும் போலீஸ் தான். எனக்கு அது பெருசாக ஒரே மாதிரிலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஜோனராக தான் ப்ரோ. ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. ஒன்று மகனை கடத்தி வைக்கணும், இல்லைன்னா இப்போ பிள்ளையை கடத்தி வைக்கணும், இல்லைன்னா ஒரு ரேப்பிஸ்ட்டாக அழிக்கணும், இல்லைன்னா வந்து இந்த நாட்டோட தலையெழுத்தை மாற்றணும். இப்படி தான் கதை எடுக்க முடியும். நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் இந்த கதையெல்லாம் எடுக்க முடியும். ஒரு காதல் இருக்கணும், ஒரு கல்யாணம் இருக்கணும், ஒரு சண்டை இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், எனக்கு இந்த கண்ணும் பிடிக்கணும், எனக்கு அந்த கண்ணும் பிடிக்கணும். அது மாதிரி தான் லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்கணும். காரசுரங்கள் அனைத்தும் இருந்தால் தான் அது சினிமா. எல்லாமே கரைச்சமாகவே அரசிக்க முடியும். புதுசாலாம் நம்ம எங்கேருந்து இறக்கி வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணா பேரை வேணால் மாற்றி வச்சுக்கலாம். ஜெயிலர் பார்ட் 1, ஜெயிலர் பார்ட் 2. இது என்ன படம்? அது வேட்டையன். இல்லை அது சும்மா கண்டென்ட்டுக்கு தான் சொன்னேன். அது நீங்களா சரி ஓகே, எல்லாம் தெளிவாக இருக்கீங்க தான் கேட்க, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எல்லாம் தெளிவாக இருக்கீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. வேட்டையன் படம் தான் பார்த்துட்டு வந்தேன், சும்மாலாம் ரிவ்யூலாம் கொடுக்கல. அது தப்பாக இது போட்டுறாதீங்க, ஓகேவா?